ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஏகேஆர் 7 ஜாப் சேனலில் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி சகோதரன் சகோதரிகளே. இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வேலை பார்த்திங்கன்னா மசாலா இதை வந்து பேக் பண்ணுற வேலை தான். இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். இதில் மாதம் 30,000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கலாம். இது ஒரு எளிமையான வேலை தான். இது இந்த வேலைக்கு எப்படி என்னன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கனால இந்த கம்பெனியில் 3 விதமான மசாலா பொருட்கள் மட்டும் தயாரிக்கிறாங்க. இந்த மசாலா வந்து பேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆட்கள் தேவைன்றிருக்காங்க. இது வீட்டில் கொடுத்து தான் செய்கிறாங்க. அது ஏன் நம்ம வந்து இதுக்குன்னு எந்த படிப்பும் படிக்கிறதுக்கு தேவையில்லை. நமக்கு வந்து கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. அதுக்கான வயது வந்து இப்போ நீங்கள் வந்து வயது அது வந்து நீங்கள் எந்த வயதுனாலும் இருக்கலாம் சரிங்களா. இந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆர்வம் இருந்தாலே போதும். இந்த வேலையை செய்கிறதுக்கு உழைக்கக்கூடிய திறமை இந்த ஒரு உழைக்கணும்னு ஒரு உற்சாகம் இருந்தாலே போதும். இந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த உழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு ஒரு ரூம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலையில். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் நம்ம உணவுப் பொருட்களை பயன்படுத்துறதுனால அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ரூம் இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இந்த உங்கள் வீட்லேயும் ஒரு சின்ன ஒரு இருப்பிடம் தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ரூமில் வந்து நீங்கள் வந்து மசாலா பொருட்கள் வந்து வைத்து எடுத்து செஞ்சு பேக் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இடம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த இதை கொடுப்பாங்க. ஏன்னா ரூமில் வந்து அவங்க கொடுக்குற பார்த்திங்கன்னா மசாலா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு வந்து கேரி பை கொடுப்பாங்க. அந்த இதை பேக்கிங் பார்த்திங்கன்னா 100 கிராம் 200 கிராம் 500 கிராம் இந்த மாதிரி அவங்க எந்த இது கொடுக்குறாங்களோ அந்த பேக்கிங்கில் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்க பேக்கிங் கவர் நீங்கள் வந்து நாங்களே உங்கள் லோக்கலில் உங்களுக்கு வந்து சீப் ரேட்டில் எங்கே கிடைக்கும் வாங்கிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரினாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு கேரி பை வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கேரி பை அவங்களே ப்ரொவைட் பண்ணாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் இதுக்கான இந்த மிஷின் வந்து சீலிங் மிஷின் இந்த மாதிரி சீல் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் அதுக்கு இருக்கணும், உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அதுக்கடுத்து பை மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பையும் அந்த மசாலாவை மட்டும்தான் கொடுப்பாங்க சரிங்களா. பை வேண்டான்னு சொல்லிடலாம். இதுக்கான நீங்கள் முன்பணம் எதுவும் கட்ட வேண்டிய தேவையில்லை சரிங்களா. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அவங்க ஃபோன் நம்பர் தான் முந்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு டைம் அவங்க நிறையா டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற அவங்களுடைய வேலைக்கு தொந்தரவாக இருக்கிறதுனால இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்களாம். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எங்களுக்கு இந்த பேக்கிங் ஜாப் அவைலபிள் இருந்தால் எங்களுக்கு கொடுங்கன்னு மாதிரி கேட்டு பாருங்கள். ஏன்னா இந்த ஜாப் வந்து உங்களுடைய சென்டிமெண்ட் ஃபீலிங் இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட சொல்லாதீங்க. எங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்க அப்படி இப்படி கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை அவங்க அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் சரிங்களா. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேக்கிங்க்கு வந்து ஜாப் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க, வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வேலை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமெயில் அனுப்பின உடனே எனக்கு பதில் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒரு ஸ்மால் கம்பெனி தான். அதனால் உங்களுக்கு ரீப்ளை வர கொஞ்சம் லேட் ஆகலாம், காலதாமதம் கூட ஆகலாம். இப்போ வந்து அவங்க வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இப்போ வந்து உங்களுக்கு உங்களை வந்து எடுக்கலை அப்படின்னா இந்த வேலைக்கு வந்து எப்போவுமே இந்த இதில் ஆட்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வந்து எடுக்கலை அப்படின்னா உங்களை அடுத்து கூப்பிடுவாங்க சரிங்களா. அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் இது பண்ணாதீங்க, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த இதுக்கு வந்து எப்போவுமே வேக்கன்சி உண்டு. ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடியை குறித்து கொண்டு அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த ரூமை வந்து புகைப்படம் பிடிச்சி அனுப்ப சொல்லுவாங்க சரி நினைக்கிறேன்.
சரி, நீங்கள் இந்த இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்காக நம்மளுடைய AKR7 ஜாப் சார்பாக நீங்கள் இந்த வேலையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நன்றி, வணக்கம், பை பாய். ஒரு முக்கியமான விஷயம், இதில் இந்த வேலைக்காக நீங்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். நான் என்னது இதுக்கு பணம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் இந்த இதில் பணம் கட்டி எதுலேயும் ஏமாந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பொறுப்பல்ல. நன்றி, வணக்கம், பை பாய்.